Hello friends, இந்த வீடியோவில் ஜாவா மாடிஃபையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அண்ட் நான் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலில் இங்கே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜாவா மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன, ஸோ மாடிஃபையரோட டெஃபினிஷன், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிளோட நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடிஃபையர்ஸ். அது என்ன ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடிஃபையர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜாவா லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நம்பர் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் வந்து கொடுக்குது. நீங்கள் கிளாஸ் லெவலில் சரி, இல்லை மெத்தட் லெவலில் சரி, இல்லை வேரியபிள் லெவலில் சரி, இல்லை கன்ஸ்ட்ரக்டர்ஸ் லெவலில் கூட வந்து பார்த்திங்கன்னா சில டெஃபினிஷன்ஸ் நீங்கள் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ்வலாக ஒரு கிளாஸுக்கு அப்படின்னா இதான் பிஹேவியர்னு இருக்கும், அதை நீங்கள் மாற்ற முடியும். வேரியபிள்க்குனா இப்படி தான் இருக்கும் பிஹேவியர், அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் எல்லாமே. ஸோ என்னென்ன ஆக்சஸ் லெவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடிஃபையர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக 4 கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஃபர்தராக 4 சப்டைப்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து டிஃபால்ட், அப்புறம் ப்ரைவேட், அப்புறம் பப்ளிக், அப்புறம் ப்ரொடெக்டிவ். ஸோ இது 4மே வந்து பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் என்ன சொல்லலாம்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடிஃபையர்ஸ் கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய ஆக்சஸ் லெவல்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ நீங்கள் அது டிஃபால்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவுமே எக்ஸ்ப்ளிசிட்டாக மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் யூஸ்வலாக வந்து கிளாஸ் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வேரியபிளுக்கு எப்படி யூஸ்வலாக டிஃபைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. மெத்தட் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்களோ அப்படி யூஸ்வலாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் அப்படிங்கிறதுல வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மாடிஃபையர்ஸுமே தேவைப்படாது. அப்படின்னா என்னது, எக்ஸ்ப்ளிசிட்டாக நீங்கள் எந்த ஒரு கீவேர்ட்ஸுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேக்கேஜ்குள்ளே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, என்னோடய எக்லிப்ஸ் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா டுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்சின்னு இருக்குது. அந்த எஸ்ஆர்சிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேரியபிள் டைப்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜ்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 டிஃப்ரெண்ட் ஜாவா கிளாஸ் ஃபைல்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஒன்று எம்ப்ளாயி சேலரி, அப்புறம் பப்பி. ஸோ 3 டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஜாவா ஃபைல்ஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் வேரியபிள் டைப்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ளே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இதுக்கு மீனிங் வந்து என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பப்பி அப்படிங்கிற கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து பப்ளிக் அப்படிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்பி அப்படிங்கிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளிசிட்டாக வந்து எந்த ஒரு டெஃபனிஷனும் நம்ம வந்து கொடுக்கல. அதாவது கிளாஸ் நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து அதோட யூஸ்வலாக நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையரை வந்து அது வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ப்ளிசிட்டாக நம்ம எந்த ஒரு மாடிஃபையர்ஸுமே கொடுக்க காணும். ஸோ இப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸை நான் எம்ப்ளாயி அப்படிங்கிற அங்கேருந்து கூட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் பேக்கேஜ், இந்த என்டையர் பேக்கேஜ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பி அப்படிங்கிற கிளாஸ் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ பப்பி ஏஜஸ் 7 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதே வேரியபிள்ஸை வந்து நான் இன்னொரு இடத்துல நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிளாஸை வந்து நான் பப்ளிக்குன்னு கொடுக்கல, இதை ஃபஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு employee.javaன்னு இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து எங்கே மெயின் மெத்தட் இருக்கோ ஸோ அங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வேறு மாதிரி நேம் வந்து கொடுத்துருப்போம். வேரியபிள் டைப்ஸ் பப்பி அப்படின்னு சொல்லி நம்ம நேம் வந்து கொடுத்துக்குப்போம். இதை காப்பி பண்ணி நான் இங்கே நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். employee.java அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பப்பி ஏஜஸ் 7 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அதாவது இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, பப்பி அப்படிங்கிற ஜாவா கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. எப்படி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ப்ளிசிட்டாக எந்த ஒரு மாடிஃபையரையுமே மென்ஷன் பண்ண மாட்டீங்க, எந்த ஒரு கீவேர்டுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதான் வந்து டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ்குள்ளே என்ன கிளாஸ் ஃபைல்ஸ் இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணிக்க
பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் டு தி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா puppy.java, அதாவது வேரியபிள் டைப்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ்குள்ளே 3 ஜாவா ஃபைல்ஸ் இருக்குது. நான் பப்பி அப்படிங்கிற ஜாவா அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பப்ளிக் அப்படின்றது இல்லையா கீவேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ கிளாஸ் பப்பின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு மாடிஃபையருமே நான் எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணல. சிம்பிளாக கிளாஸ் அண்ட் கிளாஸ் நேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கிளாஸை வந்து என்னால் இந்த பர்டிகுலர் பேக்கேஜ்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஜாவா கிளாஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து அந்த பப்பி அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ கால் பண்ணுறப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன தெரியுது, ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஃபைல்ஸாக இருந்தாலும் அந்த கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, வேரியபிளாக இருந்தாலும் சரி, இல்லை மெத்தடாக இருந்தால் கூட சரி, எதனாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் வந்து டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையர். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் டு த கிளாஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர். அதாவது இப்போ நம்ம வந்து கிளாஸ் பப்பின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த கிளாஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் கீவேர்டு. ஸோ இப்போ நான் ப்ரைவேட்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ப்ரைவேட் கிளாஸ் பப்பின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டுது. ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி பப்ளிக், அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஃபைனல் ஆர் பெர்மிட்டட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏன் வந்து மோஸ்ட்லி வந்து கிளாஸ்க்கு வந்து ப்ரைவேட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எரர் வந்து காட்டுது. த கன்ஸ்ட்ரக்டர் பப்பி இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு சொல்லி காட்டுது. புரியுதா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கீவேர்டோட ஒரு குவாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ப்ரைவேட் அப்படிங்கிற அந்த கீவேர்டு, அந்த மாடிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் கிளாஸோ அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டெஃபினிஷனுக்கு அப்ளிகபிள் கிடையாது, வேரியபிள் டெஃபினிஷனுக்கு அப்ளிகபிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸுக்கு நான் ப்ரைவேட் அப்படிங்கிறத கொடுக்காம வேறு ஏதாவது இது இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைவேட் இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் + 7. இங்கே ஏஜை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் இப்படி வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா employee.javaலேருந்து அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் போயிடுச்சு. நம்ம கிளாஸ்க்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக வந்து ஏஜ் அப்படிங்கிற அந்த வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ என்ன எரர் காட்டுதுன்னு பார்த்திங்கன்னா ஏஜ் cannot be resolved or is not a field அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே வந்து இல்லைன்னு காட்டுது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல்டை வந்து நம்ம பப்ளிக் கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ப்ரைவேட்டாக டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரைவேட்டாக டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அந்த கிளாஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஈவன் ஒரே பேக்கேஜ்குள்ளே இன்னொரு கிளாஸ் இருந்தாலும் அந்த கிளாஸுக்கு அந்த ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அப்படிங்கிற ஆக்சஸ் மாடிஃபையரோட எபிலிட்டின்னு சொல்லலாம், ஃபீச்சர்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு மட்டும் தான் தெரியும், அதை தாண்டி மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ தேர்ட் ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் டு தி வேர்ல்ட் பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர். பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னா ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற ஜாவா ஃபைல்ஸ்க்கும் தெரியும், இல்லை இன்னொரு பேக்கேஜில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபைல்ஸ்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, பப்ளிக் கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு நான் பப்ளிக்குன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து நான் இன்னொரு கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா அந்த வேரியபிளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வேரியபிள் வந்து நான் இன்சைடு த கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பேர் என்ன கொடுக்குறேன்னா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் ஃபார்மாக கொடுக்குறேன். அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சும்மா 7 அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம பப்ளிக்குன்னு கொடுக்கக்கூடாது. இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த NUM இருக்கு இல்லையா நம்பர், ஸோ அதை வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா system.output இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். print ln அப்படிங்கிறத வச்சு இப்படி கொடுத்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு போடலாம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இந்த ஃபைலை.
ரன் எம்ப்ளாயி. ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டைப்ஸ் பப்பி. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பப்பி அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதான் இருந்தது. அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு நான் நம் அப்படிங்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அந்த நம்மங்கிற வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்குன்னு இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பர்டிகுலர் பேக்கேஜில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் ஃபைல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். ஸோ இதே இப்போ பப்ளிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதையே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவேட்டுன்னு மாற்றுறேன். ஸோ ப்ரைவேட்டுன்னு மாற்றிட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா employee.javaவில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ அப்போ கிளிக் பண்ணுறப்ப இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெட் கலர் லைன் காட்டிடுது. ஏன் அப்படின்னா இது வந்து விசிபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா. ஸோ ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், இட் இஸ் விசிபிள் ஒன்லி டு த கிளாஸ். அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் மற்ற கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையர். இதே பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபையர்னால் விசிபிள் டு த வேர்ல்டு, அதாவது மற்ற பேக்கேஜஸும் கூட ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இன்னொரு பேக்கேஜில் போயிட்டு நான் இதே கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள். ஓகே, இன்னும் நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட். அது என்ன ப்ரொடெக்டட்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பேக்கேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ்க்கும் தெரியணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சப் கிளாஸஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கு நம்ம சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த கிளாஸஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரியணும். அதுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்ற எல்லாேருக்கும் தெரியணும்னு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்டுக்கெலாம் போகலை. இருந்தாலும் நான் இதே வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ப்ரொடெக்டட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து employee.java கிளாஸில் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகுது, இங்கே எரரும் காட்டலை, இங்கே எனக்கு 7ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா puppy.java கிளாஸில் ஒரு நம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அது ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் அதே பேக்கேஜில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளாஸ்லேருந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது விசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடும். இதே அந்த வேரியபிளுக்கு நான் வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து நான் இந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய எந்த கிளாஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை இன்னொரு பேக்கேஜ்லேருந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து பப்ளிக்கு பார்த்தோம். ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் ஃபைல்ஸுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பி அப்படிங்கிற கிளாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த கிளாஸுக்கு ஏதாவது ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் ஆனால் கூட அந்த கிளாஸும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து வேரியபிள்க்குன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் சரி இந்த கான்செப்ட் வந்து அதுக்கு வந்து ஒத்து போகும்னு சொல்லி சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடிஃபையர்ஸ் வந்து பார்த்தோம். டிஃபால்ட், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். ஸோ இது 4மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிளை பொறுத்து தான். ஸோ நமக்கு எப்படி யூஸ் கேஸோ அதை பொறுத்து தான் வந்து மாறும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ரோக்ராம் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடிஃபையர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.